தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அவருடைய வீட்டில் சென்னை நீலாங்கரையில் நடந்தது. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அல்லாது பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள், அது மட்டும் இல்லாமல் தமிழ் உணர்வாளர்கள் பலரும் இதுதான் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா கட்சி சம்மந்தமான இருக்க ஒரு ஆட்கள் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு இயல்பான ஒரு விடயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த கட்சியை சார்ந்தவர்களே இல்லை, நாங்கள் தமிழ் உணர்வுக்காக அவரை நேரில் பார்க்கணும், அவர் ஒரே ஒரு முறை வாழ்த்து சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பார்த்திங்கன்னா விடுமுறையெல்லாம் போட்டுட்டு வந்ததாக சொல்லியிருந்தாங்க. அது கேட்கவே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தவிர்த்து அங்கே நடந்த ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைக்குழந்தையோட பலரும் வந்திருந்தாங்க. ஏன் இப்படி பார்க்கணுன்னு என்ன அவசியம் அப்படின்னு இந்த குழந்தைக்கு பெயரே அண்ணன் தான் வைக்கணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லும்போது ரொம்பவும் பார்த்திங்கன்னா நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த தருணங்கள்லாம். அதற்கான காணொலிகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நிச்சயம் நான் பதிவேற்றேன். அண்ணனோட பிறந்த நாளுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான விருந்து இருக்கும் அவங்களோட வீட்டுக்கு போனாலே. இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த வாட்டி போட்டது பயங்கர சிறப்பாக இருந்தது. அங்கே சாப்பிட்டவன்ற முறையில் இதை கண்டிப்பாக பதிவு பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு சுவையான ஒரு விருந்தை நான் சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்ட அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படி இருந்ததுன்ட்டு. ஒருவேளை சாப்பிட்டவங்க யாராவது இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிங்க. இதை பெருமையாக சொல்கிறது நமக்கு சந்தோஷம் தான். இதை யாருன்னா கிண்டல் பண்ணட்டும், எதனா ஒன்று பேசணும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எப்படி இருந்ததுங்கிறத நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை பார்ப்பதற்காக நேரடியாக அவரிடத்துலேயே நின்று கேக் வெட்டி அந்த ஊட்டிய காட்சிகள் பார்த்திங்கன்னா தற்போது இணையதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளோ சந்தோஷமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் தொகுதியை சார்ந்த ஒரு நபர் அவருடைய வீட்டிலே கேக் வெட்டியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்களுக்காக. என்னோடய வீட்டில் அவருக்காக நான் இங்கேயே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்க முடியாத காரணத்தால் அங்கேயே கேக் வெட்டி அவங்களோட தெருவில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்குது. வேறு ஏதாவது ஒரு கட்சியில் இப்படி நிகழுமா அப்படிங்கிறது, அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் அட்லீஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னாவது பேசுவாங்களான்னு கேட்டால் கூட வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு உணர்வாளர்கள் கூடியிருக்கிற ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி பார்க்கப்படுது. வாழ்த்து சொல்ல வந்த அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் அண்ணன் சீமான் அவர்கள் நன்றியும் தெரிவித்து போயிருந்தார். அதற்கான காணொலியும் இப்போ வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த எல்லா காணொலிகளும் இந்த பேச்சின் முடிவில் நான் இணைச்சி விட்டுறேன். சாப்பிட்டு போங்க, பசியோடு போயிடாது. எல்லாருக்கும் உணவு இருக்கு, இல்லைனாலும் அண்ணன் சமைச்சு மறுபடியும் போவேன். இன்று செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள். அவரை நேரில் போய் காண முடியாத சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் அண்ணனுக்கு எங்கள் இல்லத்திலே இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday to you. Happy birthday.